நிறைய பேர் 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்பாங்க, அப்புறம் 5ஆம் தேதியே மறந்துடுவாங்க, சிலர் 2ஆம் தேதியே மறந்துடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாக இருதயத்தில் தீர்மானித்து நம்மை அர்ப்பணித்து கொள்ளுவார். அவர் நம்ம கிருபை தருவார். வருகிற வருஷத்தில், இந்த வருஷத்தில் செய்த மிஸ்டேக், குறைகள், தவறுகள் அதெல்லாம் அறிக்கையிட்டு வருகிற வருஷத்தில் நான் அதை செய்யக்கூடாது, நான் இதிலெல்லாம் ஜெயிக்கணும், இதெல்லாம் மேற்கொள்ளணும், உம்மோடு இன்னும் நெருங்கி வாழணும், உம்மோடு நெருக்கமாக வாழணும், இன்னும் க்ளோஸ் வித் காட், இயேசுவோடு நெருங்கி நடக்கணும், அந்த அனுபவம் எனக்கு வேணும். நான் இந்த பழைய காரியத்தெல்லாம் ஆண்டவரை விட்டு, குறைகளை விட்டு மனம் திரும்பி ஒரு புதிய தீர்மானத்தோட அர்ப்பணிப்போட புது வருஷத்துக்குள்ளே செல்லுவார். அப்படி ஒப்பு கொடுத்து கொண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நான் என்னங்க பாவம் செய்தேன் அப்படிலாம் அநேகர் பேசுவாங்க. சிலர் பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன பாவம் செய்தேன்னு சொல்கிறேன் பாருங்க, அதுதான் பெரிய பாவம். 1 யோவான் அதாவது 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நல்ல கவனிங்க. நான் பாவமே இந்த 2025 வருஷத்தில் செய்யலை அப்படின்னு யாராவது சொன்னால் பொய்யராக இருக்கிறோம், ஏமாற்றுகிறோம் அப்படின்னு தான் அறுத்தண்ணி பைபிள் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் மனிதர்கள், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். குடும்ப சூழ்நிலை, வேலை செய்கிற சூழ்நிலை, பிஸ்னஸ் சூழ்நிலை, நம்மளை அறியாமலே பரிசுத்தமாக வாழன்னு நினச்சா கூட கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, திடீர்னு ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு வார்த்தை, அடுத்தவங்களுக்கு புறங்கூறுகிற மாதிரி ஒரு வார்த்தை, அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தை, அது மாதிரி எத்தனையோ நம்மளை அறியாமல் பாவம் வந்து விடுகிறோம். ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற சூழ்நிலை, அதை செய்து விடுகிறோம். எத்தனை நாள் ஜெபிக்காமல் இருந்திருக்கீங்க? எத்தனை நாள் பைபிள் வாசிக்காமல் இருந்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். ஒரு காரணம் சொல்கிறீங்க, சாக்கு போக்கு, ஆனால் தப்பு தானே, தப்புன்னு நமக்கு தெரிய உணர்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து வருகிற வருஷத்தில் ஒரு டிசிப்ளின்டு ஒரு கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதிகாலையில் இந்த நேரம் ஜெப நேரம் தியானிக்கணும், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். கடந்த வருஷத்தில் என்னென்ன மிஸ்டேக் விட்டுட்டேன், இந்த வருஷத்தில் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி அந்த மாதிரி நான் வாழணும், இயேசுவுக்காக வாழணும், இயேசுவை போல வாழணும், அவர் தான் எனக்கு மாதிரி. அது மாதிரி ஒரு அர்ப்பணித்து கொள்ளுவார். அப்போ தான் புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா 1ஆம் தேதி போய் ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்டு வாக்குத்தத்த கார்டை பாக்கெட்டில் வைக்கிறதுனால ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் வாக்கு நிறைவேறணுமானா நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஒப்பு கொடுத்தல் ரொம்ப அவசியம். அதனால் குடும்பமாக ஒப்பு கொடுக்கணும். இனி நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் ஒழுங்காக நடக்கணும். தனித்தனியாக எல்லாருமே வேறு வாசித்து ஜெபிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே அடுத்த ஆளை பற்றி நம்ம பேசக்கூடாது. யாரை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி குறை பேசுகிறது, அடுத்த ஆள் குடும்பத்தை பற்றி பேசுகிற இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம நேர்மையாக உண்மையாக இருக்கணும், இயேசுக்கு சாட்சியாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமான குடும்பமாக சர்ச்சுக்கு போகணும், ஜெபங்கள் எல்லாம் பங்கு பெற்று தேசத்துக்காக ஜெபிக்கணும், வேலையில் உண்மையாக இருக்கணும், பிஸ்னஸில் உண்மையாக இருக்கணும், ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு அவசியம். அது அடிக்கடி புதுப்பித்து கொள்ளணும். நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் இயேசுடிகா ஊழியத்தில் முதல் வாரத்தில் உபவாச ஜெபம் எவ்ரி மந்த் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து கொள்ளுகிறோம். நான் தினமும் காலையில் என்னை அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கிறேன். அப்படி தினந்தோறும் அவருக்கு அர்ப்பணிக்க தான் அவருடைய கிருபை தாங்குகிறது. அதனால் இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்பின் ஜெபம் செய்யணும். இந்த வசனம் சொல்லியிருப்பாரு, எனக்கு பாவெல்லாம் செய்யலை அப்படிலாம் சொல்லாருங்க. பாவத்தை நம்ம அறிக்கையிட்டால், அப்போ செய்த பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ள தேவன். பாவத்தை மறைச்சிங்கன்னா வாழ்வடைய மாட்டீங்க. உண்மைதான், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், குறைய மன்னிக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் டைம் தர்றேன். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கண்களை மூடணும். அடுத்தவங்கள பார்க்கக்கூடாது, பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள, ஆண்டவரை மட்டும் பார்த்து இந்த வருஷத்தில் நான் செய்த தவறுகள்,
அப்படின்னு ஆவியானவர் நினைப்பூட்டுகிறத அறிக்கையிடுங்க. ஆவியானவர் எதை நீ தப்பு பண்ணிட்ட, இந்த காரியத்தில் மிஸ்டேக் பண்ணிட்டான்னு சொன்னால் அதை அறிக்கையிட்டு ஜெபிங்க. 2 நிமிஷம் கண்களை மூடுங்க, இருதயத்தில் கை வைங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட பேசுங்க. இயேசுவே, இந்த வருஷத்தில் நான் செய்த பாவம், உம்மை துக்கப்படுத்தின காரியம், உம்மை வேதனைப்படுத்தின காரியம் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க. அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் பலவீனம் உள்ளவள், நான் தப்பு பண்ணிட்டேன். என் பேச்சில், பார்வையில், செய்கையில். ஆண்டவரே, நான் ஜெபிக்க தவறின நாட்கள் உண்டு, வேதத்தை தியானிக்க தவறின நாட்கள் உண்டு, ஆலை சர்ச்சுக்கு போகாம தவறின நாட்கள் உண்டு. என்னை மன்னிச்சிருங்க.